வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து TNPSC Group 4 VAO பேட்சில் டே நம்பர் 19 இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்கல். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, என்னோடய ப்ரிப்பரேஷனுக்கான மேக்ஸ் அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இனிமே நம்ம வந்து மேக்ஸ் அடிக்கடி பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ லெட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா தமிழில் சுருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கியே சொல்லிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக 2 + 4 அப்படின்னு என்ன சொல்லுவோம்? 6 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6 + 4 அப்படின்னு என்ன சொல்லுவோம்? 10 அப்படின்னு சொல்லுவோம். சரி. ஸோ 4 - 2 அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம். ஆர்எல்ஸ் 4 × 6 அப்படின்னா 24ன்னு சொல்லுவோம். 6 / 2 அப்படின்னா 3ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே அப்படின்னா ஈஸி தான். பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இதை நான் எரேஸ் பண்ணுறேன். ஸோ 2 + 4 × 2 சரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே 2 + 4 6 அப்படின்னு போட்டுரும். அது போல் பண்ணக்கூடாது, ஓகேவா? இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் வந்து இப்போ வந்து 2 + 7 / 7. ஸோ இது போல் இருக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எடுத்த உடனே இது ப்ளஸ் இருக்குது, இது போல் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். பட் இப்படி பண்ணக்கூடாது. இந்த கேஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். ஆக்சுவலாக இது போர்டு மாஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டே இல்லை, சரிங்களா? பி அப்படிங்கிறது என்னென்னா ப்ராக்கெட், ஓ என்னென்னா ஆர்டர் ஆஃப், டிங்கிறது என்னென்னா டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இப்போது 2 + 4 × 2ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ளஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 5வது கேட்டகரியில் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த கேட்டகரியில் தான் வரணும். அப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ப்ளஸ்ஸுக்கு முன்னாடியே மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். தென் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 × 2 = 8. ஸோ நெக்ஸ்ட்டு தான் 2 + 8 பண்ணணும், அதாவது 10. புரியுதுங்களா? ஸோ இன்னொரு சம் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வந்து 4 × 2 / 2 சம்திங் நான் நம்பர் போடுறேன். இப்போ என்னென்னா, இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், எடுத்த உடனே டிவிஷன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு we need to divide it. 2 / 2 என்னது? இஸ் 1, ஓகேங்களா? இன்ட்டு 4 அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதாவது இதுக்கு ஆன்சர் 4, ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம், ஸோ 4 × 8 8 / 2வும் 4 தான். ஸோ இது போல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுக்கு ஓகே. பட் பெரிய பெரிய ப்ராப்ளமுக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 ஸோ டோட்டலாக 8 ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த உடனே உங்களுக்கு இதிலிருந்து தான் அடிக்கடிகள் கேள்வி வரும், ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ TNPSCயில் 20+ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுலேயும் 25 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 500 கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதிலிருந்து தான் மேக்ஸிமம் திருப்பி வந்துட்டுருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்து எடுத்த ஃபார்முலா தான் இந்த 8 ஃபார்முலா, ஓகேங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸி தான். இங்கே எக்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்களேன், XYன்னு இருக்கும், ஓகேங்களா? எதுவுமே இல்லைங்க. எக்ஸ் ஒரு நம்பரு, ஒய் அப்படிங்கிறது நம்பர். இப்போது x + y கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து எக்ஸை வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன், ஒய்யை 4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ 2 + 4² அப்போது அது போல் அப்ளை பண்ண. ஃபஸ்ட்டு இது காப்பி பண்ணிக்கோங்க, நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ x + y² = x² + y² + 2xy. நெக்ஸ்ட் என்னென்னா, x - y² = x² + y² - 2xy. நெக்ஸ்ட்டு x + y × x - y = x² - y². நெக்ஸ்ட்டு x + y whole cube = x³ + y³ + 3xy of x + y. நெக்ஸ்ட்டு x - y whole cube = ஸோ ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், x + yன்னு இருக்கா, ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் இருக்குங்களா, அது a + b a - b இருக்குல்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் xy எடுத்துக்கிட்டேன், எனக்கு இதுதான் ஈஸிங்கிறனால நான் xy எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இங்கே a + b a - b = a² - b² சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் ஏபிக்கு பதிலாக xy எடுத்திருக்கேன், சிம்பிள் தாங்க, சரிங்களா?
இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ப்ளஸ் இருக்கிறனால எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல்க்கு பாருங்கள் எல்லாமே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஒன் பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, x cube plus y cube is equal to x plus y, next x square minus xy plus y square. இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸு, அப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ இருக்கும். மற்றபடி இது ரொம்ப ஈஸி தான், நம்ம பார்க்கலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டியான விஷயம் கிடைக்கும். இப்போது இது போல் வந்து ஒரு சம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, கொஷின்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துட்டா நமக்கு டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா இந்த போர்டு மாஸ் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ சிம்பிளுங்க. பி அப்படின்னா ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட் இப்படியும் இருக்கலாம், ஸோ ஃப்ளார் மாதிரி இருக்கலாம், பாக்ஸ் மாதிரி இருக்கலாம், எல்லாமே ப்ராக்கெட் தான். இதோட மீனிங் என்னென்னா, ஒரு சம்மில் இது போல் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இது போல் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அதே போல் இது போல் ஒரு பார் மாதிரி கொடுக்குறது, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இது சால்வ் பண்ண சொல்லுது அர்த்தம். நெக்ஸ்ட் ஆஃப் என்னென்னா ஓ ஃபார் ஆஃப், அதாவது 2 of 4. ஸோ இது போல் டிங்கிறது என்னென்னா டிவிஷன். ஸோ 8/4. எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 cross 2 which is 2 into 2, 2 multiple of 2. நெக்ஸ்ட் அடிஷன் அப்படிங்கிறது 2 + 2. நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது 8 - 4. இது போல். சரிங்களா, ஓகே. இப்போது நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் நான் பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும் இல்லையா, பிகாஸ் ஃபஸ்ட் இஸ் ப்ராக்கெட். ஸோ பார் இருக்குது அப்படிங்கிறனால 8 - 6 அப்படிங்கிறது 2. ஸோ 2 - 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8, 8 - 2ங்கிறது 4, 4 - 6ங்கிறது வந்து 2. ஸோ 4 - 2ங்கிறது 2. ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் 2ன்னு சொல்லிட்டோம். பட் நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். which is, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது தான் சால்வ் பண்ணோம் இல்லையா. ஓகே, ஸோ 4 minus bracket 6 minus floor 12 minus 10 minus 8 - 6 அப்படிங்கிறது 2. பிகாஸ் ஏன் இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோன்னா விச் இஸ் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் ப்ராக்கெட். இந்த ஆர்டரில் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, ஸோ ஃப்ளார் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு 4 minus பாக்ஸ் ப்ராக்கெட் 6 minus ஃப்ளார் 12 minus 10 - 2 is 8. ஓகே, அப்போனா இந்த ப்ராக்கெட் போயிடும் இல்லையா. ஸோ ஃப்ளார் அண்ட் தென் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு 4 minus பாக்ஸ் ப்ராக்கெட் 6 minus, ஸோ 12 - 8 அப்படிங்கிறது பார்த்தோன்னா 4. தட் மீன்ஸ் 4 minus 6 minus 4 அப்படிங்கிறது என்னென்னா it is 2. தென் 4 - 2 is 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா, இதன்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சம்மை வந்து யாராவது பார்த்ததுண்டா? ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்ளம். இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது போல் வந்து உங்களுக்கு ரூட்டில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இது போல் வந்து உங்களுக்கு ரூட் கொடுத்துருக்குறாங்க, பக்கத்தில் வந்து 3 சம்திங்லாம் போடல அப்படின்னா இதோட மீனிங் வந்து ஸ்கொயர் ரூட் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது போல் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதே தான். ஸோ லாஸ்ட்லேருந்து வாங்க. சரிங்களா, ஸோ விச் மீன்ஸ் லாஸ்ட்டில் இது கிளியராக எழுதியிருக்கிறேன்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நான் போட்டுறேன், ஒன்றும் இல்லை. 8 + √57 + 38 108 + 13. ஓகே, ஆக்சுவலாக இது போல் உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது எல்லாமே 8+ கொடுத்துட்டு பக்கத்தில் டிஜிட் கொடுக்கல, டக்குன்னு அடுத்த ரூட் வந்துருச்சு. 57+ டிஜிட் கொடுக்கல, அடுத்த ரூட் வந்துருச்சு. 38+ டிஜிட் கொடுக்கல, அடுத்த ரூட் வந்துருச்சு. ஆனால் கடைசியாக பாருங்கள் 108 + 13ன்னு வந்திருக்கு. அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா, இதில் போர்டு மேஸ் நம்ம வந்து பார்க்கும்போது இதில் இந்த எல்லாமே ஒரே கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே பாருங்கள். 8 + 57 + √38 + ஸோ 108 + 13 which means 121. அப்படின்னா 8 + 3 is 11. ஸோ 112. ஸோ 121. ஸோ 121 இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக 11 மாறிடும். கரெக்டாக இன்னொரு ஸ்டெப் போட்டுறேன் நான். 8 +
root of 57 plus root of 38 plus which means 11 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது சரி 121 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது we are getting 11. ஓகேங்களா? இப்போது என்ன நடக்கும்னா is equal to root of 8 plus root of 57 plus இப்போ இந்த ரூட்டுக்கு நடுவில் நமக்கு 2 டிஜிட் இருக்குது which means 38 plus 11 அப்போது 49 இல்லையா? ஸோ 38 plus 11 என்னென்னா ஸோ 8 plus 1 9 3 plus 1 4 which means 49. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிளி இங்கே எழுதிடவா? இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸோ 57 பார்த்தீங்களா? இங்கே நம்மளே மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ 38 + 11 அப்படிங்கிறது 49. அப்போ ரூட்லேருந்து வெளில வந்த பிறகு 7 வந்திருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடியே ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ இங்கே 7 வந்துடும். ஏன்னா 38 + 11 இஸ் 49. அது ரூட்லேருந்து வெளில வரும்போது நமக்கு 7 ஆயிரும் இல்லையா? ஸோ 14 root of 47 is 7. அதாவது 7 ஸ்கொயர் 14. அதுதான் மீனிங். ஓகேங்களா? இப்போது 8 + 57 + 7 போடணும். அப்போது 57 + 7 என்ன நமக்கு? இதுக்கு இன்னொரு ஸ்டெப் வேண்டாம். ஸோ 57 + 7 is equal to 64 which means அது ரூட்லேருந்து வெளில வரும்போது 8ஆக மாறிடும். தென் ரூட்டுக்கு நடுவில் இப்போ 8 + 8 இருக்குது which means 16. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 is equal to 4. ஆன்சர் இஸ் 4. கிளியராக உங்களுக்கு புரியுதுங்களா? பொறுமையாக 1/1 நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம வந்து ஒரு 10 சம் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே நம்ம எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ சால்வ் பண்ணி வைங்க. மேக்ஸ்க்கு தனியாக ஒரு நோட்டு ப்ரிஃபரபிள் போட்டு வைங்க.